வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 4 நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் இதில் எடுத்துக்காட்டு 4ல் 12 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, முதன்மை மதிப்பு காண்க. இதில் 2 கணக்குகள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் நம்ம முதன்மை மதிப்பை கண்டுபிடிக்கணும். முதல் இது எடுத்து எழுதிக்கலாமா? கொசிக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -1. இந்த கொசிக்கன் இன்வர்ஸை நம்ம சைனுக்கு மாற்றிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா பாருங்க, கொசிக்கன் இன்வர்ஸ் ஆஃப் x ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/x. எக்ஸோட மதிப்பு -1 முதல் +1 வரை இருக்க வேண்டும். என்னது? மூடிய இடைவேளை. பாருங்க, கொசிக்கன் இன்வர்ஸை நம்ம என்ன செய்யலாம்? சைன் இன்வர்ஸாக மாற்றலாம். சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்கு, எக்ஸை நம்ம தலைகீழ மாற்றணும். ஆனால் அங்கே எக்ஸுக்கு பதிலா என்ன இருக்கு? -1. -1 தலைகீழ மாற்றினா -1 தான். ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் அப்படியே இருக்கட்டும். சைனில் 1 எங்கே வரும்னா 90 டிகிரிக்கு வரும். 90 டிகிரினா எவ்வளவு? π/2. இதோட மதிப்பு 1. அப்போ 1க்கு பதில் நம்ம என்ன மாற்றலாம்? சைன் π/2ன்னு மாற்றலாம். ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப், இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிடலாமா? எப்படி? சைன் ஆஃப் -π/2. அதாவது ஃபார்முலா நமக்கு சைன் ஆஃப் -θன்னா மைனஸ் சைன் θன்னு எழுதுவோமா? அந்த மைனஸ் வெளியே வந்துருச்சு. அப்போ இங்கே இருக்க மைனஸாக உள்ளே கொண்டு போய் எழுதலாம். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ்னா எக்ஸ் தான். எப்போன்னா எக்ஸோட மதிப்பு π/2க்கும் +π/2க்கு இடைப்பட்டதாக இருக்கும்போது, அதாவது சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகும் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன வந்துடும் நமக்கு? π/2. எப்போன்னா இது வந்து எதற்கு இடைப்பட்டதாக இருக்கும்? -π/2க்கும் +π/2க்கு இடைப்படு. இதுலேருந்து இது வரைக்கும் என்ன பிராக்கெட்ஸ்? க்ளோஸ் பிராக்கெட்ஸ், மூடிய இடைவெளி. ஆனால் என்ன வராது? 0 மட்டும் வராது. 0 மட்டும் வராது. ஏன் 0 வர? இங்கே வந்து சைனு. ஆனால் நமக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், இடது பக்கத்தில் கொசிக்கன் இருக்குது. அப்போ சைன் 0ன்னா 0 தான். அதை நம்ம தலைகீழ மாத்திரம் கொசிக்கன் கிடைக்கும். அப்போ கொசிக்கன் 0 இன்ஃபினிட்டி வரையறுக்கப்படல வரும். அதனால் இந்த 0 வராது. கொசிக்கண்டுக்கு 0 மட்டும் இருக்காது. சரியா? அடுத்தது ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது என்ன இருக்குது? சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -2. சரியா? இதுக்கு ஃபார்முலா என்னென்னா இந்த இடத்துல எழுதட்டுமா? சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/x. எக்ஸோட மதிப்பு என்னென்னா அதே தான், -1லேருந்து +1, -1லேருந்து +1. சரியா? இப்போ பாருங்க, சீக்கண்ட் இன்வர்ஸை நம்ம காஸ் வர மாதிரி மாற்ற போகிறோம். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் என்ன வரும்? 1/x. இங்கே என்ன இருக்குது? -2ன்னா /1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ தலைகளை மாற்றும் போது -1/2. அடுத்த ஸ்டெப்பு, ஒரு முக்கியமான ஃபார்முலா நம்ம இடத்துல பயன்படுத்தணும். என்னென்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x அப்படின்னா π - காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக இது பண்ணிடலாம். இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -xனா π - காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. எப்போ அப்படின்னா எக்ஸோட மதிப்பு -1 முதல் +1 வரை இருக்கும்போது. ஈக்குவல் டு, அப்போ பாருங்கள், -1/2. -1 -0.5 இதுக்கு இடைப்பட்டது தான். சரியா? அப்போ π - காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. இங்கே மைனஸ் இருக்கா, இங்கே ப்ளஸில் மாற்றி எழுதணும், 1/2. சரியா? இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு π - காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. காசில் 1/2 எங்கே வரும்? 60 டிகிரிக்கு வருமா? அப்போ காஸ் 60 டிகிரி. 60 டிகிரினா π/3. இதோட மதிப்பு 1/2. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? காஸ் π/3ன்னு மாற்றிக்கலாம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ்னா எக்ஸ் தான் இல்லையா? அப்போ π - எக்ஸுக்கு பதிலாக π/3. அப்படி இல்லைனா காஸ் இன்வர்ஸும் காசும் கேன்சல் என்ன வந்துடும்? π/3. அப்படின்னாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இந்த பைக்கில் எதுவுமே இல்லை, 1 குறுக்கு பெருக்கு எடுத்துடலாமா? பாருங்கள், 1 3 3 குறுக்கு பெருக்குங்க, பையும் 3 பெருக்குனா 3π மைனஸ் 1 பையும் பெருக்குனா π ஈக்குவல் டு 3 பையிலேருந்து 1 பையை கழிச்சிட்டோமா என்ன வந்துடும்? 2 π/3. இது வந்து என்னது? சீக்கண்ட். சீக்கண்டோட மதிப்பு எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கும்? பிலாங்ஸ் டு 0லேருந்து பைக்குள்ளே இருக்கும். ஆனால் என்ன வராது? π/2 வராது. -π/2. π/2 அதாவது எதில்?
காசில் π/2 மதிப்பு 0, 90 டிகிரி மதிப்பு 0. நம்ம சீக்கண்டை மாத்திரம் என்ன ஆகும், நான் வரையறுக்கப்படவில்லை இன்ஃபினிட்டி வந்துடும். அதனால் இந்த சீக்கண்டில் எது வராது, π/2 வராது. 0லேருந்து π வரைக்கும் அனைத்து மதிப்புகளும் வரும். எது வராது, π/2 வராது. இதுதான் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -2 முதன்மை மதிப்பு. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.